வணக்கம். செய்திச் சுருக்கம். சாகசம் செய்த தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியது. பைலட் மரணம். பகீர் வீடியோ. துபாயில் விமான கண்காட்சி 17ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. பல நாடுகளைச் சேர்ந்த போர் விமானங்கள் உள்ளிட்ட விமானங்கள் பங்கேற்றுள்ளன. இந்தியாவின் தயாரிப்பான தேஜஸ் போர் விமானமும் இதில் பங்கேற்றது. கண்காட்சியின் இறுதி நாளான இன்று வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய விமானப்படையின் தேஜஸ் போர் விமானம் வானில் சுற்றி சுழன்று பல சாகசங்களை செய்து பார்வையாளர்களை கவர்ந்தது. அப்போது திடீரென கட்டுப்பாடு இல்லாமல் சுழன்றபடி கீழே வந்து விழுந்தது. தரையில் மோதிய வேகத்தில் பெரும் தீப்பிழம்புடன் வெடித்து சிதறியது. பார்வையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தேஜஸ் விபத்தில் அதன் பைலட் இறந்துவிட்டதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ள விமானப்படை இந்த துயரமான நேரத்தில் அவரது குடும்பத்தினருடன் துணை நிற்பதாகவும் கூறியுள்ளது. விபத்துக்கான காரணத்தை அறிய விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. லகுரக போர் விமானமான தேஜஸ் ஹால் நிறுவனத்தால் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. முதல் விமானம் 2001இல் தயாரிக்கப்பட்டது. 2015இல் விமானப்படையில் சேர்க்கப்பட்டது. தேஜஸ் போர் விமானம் 4000 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் பெற்றது. 50,000 அடி உயரம் வரையும் மணிக்கு சுமார் 2000 கிலோமீட்டர் வேகத்திலும் பறக்கக்கூடியது. கடந்த 24 ஆண்டுகளில் தேஜஸ் போர் விமானம் இரண்டாவது முறையாக விபத்தை சந்தித்துள்ளது. கடந்த ஆண்டு ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் முதல் முறையாக விபத்துக்குள்ளானது. தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் மோடி ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்கில் இன்று முதல் 3 நாட்களுக்கு G20 உச்சி மாநாடு நடக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி டில்லியிலிருந்து விமானம் மூலம் தென்னாப்பிரிக்கா புறப்பட்டு சென்றார். ஜோகன்னஸ்பர்க் விமான நிலையம் சென்றடைந்த அவருக்கு தென்னாப்பிரிக்க அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தென்னாப்பிரிக்க பெண்கள் பாரம்பரிய நடனமாடி மோடியை உற்சாகமாக வரவேற்றனர். G20 மாநாட்டின் 3 முக்கிய அமர்வுகளில் பிரதமர் மோடி பேசுகிறார். சர்வதேச தலைவர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். ஜோகன்னஸ்பர்க் சென்றடைந்ததும் பிரதமர் மோடி அறிக்கை வெளியிட்டார். அதில் G20 உச்சி மாநாட்டில் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்து உலக தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை எதிர்நோக்குகிறோம். ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், வளர்ச்சி முன்னுரிமைகளை மேம்படுத்துதல் மற்றும் அனைவருக்கும் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்வதில் எங்கள் கவனம் இருக்கும் என கூறியுள்ளார். இந்த மாநாட்டை அமெரிக்க அதிபர் டிரம்ப் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. ஊடுருவல்காரர்களை வெளியேற்றுவோம். BSF நிகழ்ச்சியில் அமித்ஷா சூளுரை. SIR எதிர்க்கும் கட்சிகள் மீது ஆவேசம். BSF எனப்படும் எல்லை பாதுகாப்பு படையின் 61ஆம் ஆண்டு துவக்க விழா குஜராத் மாநிலம் புஜ் மாவட்டத்தில் உள்ள பட்டாலியனில் நடந்தது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று வீரர்களை கௌரவித்ததுடன் சிறப்புரையாற்றினார். 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரை தொடர்ந்து இந்திய எல்லைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் BSF படைப்பிரிவு துவங்கப்பட்டது. ஆரம்பத்தில் 25 பட்டாலியன்களுடன் துவங்கப்பட்ட இந்த படை தற்போது நாடு முழுவதும் 193 பட்டாலியன்களாக விரிவடைந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லை பாதுகாப்பு, வடகிழக்கு மாநிலங்களில் எல்லை பாதுகாப்பு, பேரிடர் மீட்பு, சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் நக்சல்களுக்கு எதிரான வேட்டை என பல்வேறு பாதுகாப்பு மீட்பு பணிகளில் BSF வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். புஜ்ஜில் நடந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா பேசியதாவது: நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் BSF வீரர்களின் பணி அளப்பரியது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நம் எல்லைகளை பாதுகாத்த நம் படையின் வீரத்தை உலகம் வியந்து பார்த்தது. நம் வீரர்களின் துணிச்சலான செயலால் பாகிஸ்தான் மண்டியிட்டது. நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் ஊடுருவல்காரர்களை இனியும் அனுமதிக்க முடியாது. ஊடுருவலை தடுக்கவே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடத்தப்படுகிறது. ஊடுருவல்காரர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து வெளியேற்றுவோம். ஜனநாயகத்தை காக்கும் ஒப்பற்ற பணியாக SIR விளங்குகிறது. சில அரசியல் கட்சிகள் SIR-ஐ குறை கூறி அதை நடக்கவிடாமல் செய்ய நினைக்கின்றனர். SIR-ஐ எதிர்த்தோருக்கு பீகார் தேர்தல் சிறந்த பாடமாக அமைந்தது. பீகாரில் NDA கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. இதன் மூலம் SIR பணிக்கு மக்கள் ஆதரவு உள்ளது என்பது நிரூபணமாகியுள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் SIR-ஐ ஆதரிக்க வேண்டும். அப்போதுதான் ஊடுருவல்காரர்கள் தடுக்கப்பட்டு ஜனநாயகம் காக்கப்படும் என அமித்ஷா பேசினார். 12 மாநிலங்களில் 50 கோடி SIR படிவம் விநியோகம். தேர்தல் கமிஷன் சுறுசுறுப்பு.
பீகாரை தொடர்ந்து தமிழகம், மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெறுகிறது. 2002ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் விவரங்களின் அடிப்படையில் பிஎல்ஓக்கள் வாயிலாக வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் எஸ்ஐஆர் படிவம் வழங்கும் பணியை தேர்தல் கமிஷன் முடுக்கிவிட்டுள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெறவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்பின் விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனைக்கு பின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். 2ஆம் கட்ட எஸ்ஐஆர் பணியில் இதுவரை 50 கோடிக்கும் மேலான வாக்காளர்களிடம் எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணி நடக்கும் பகுதிகளில் மொத்தம் 50.97 கோடி வாக்காளர்கள் உள்ள நிலையில் இதுவரை 50.43 கோடி பேரிடம் படிவம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 99% பேரிடம் படிவம் வழங்கி முடிக்கப்பட்டுள்ளது. கோவா மற்றும் லட்சத்தீவுகளில் 100% எஸ்ஐஆர் படிவம் விநியோகிக்கப்பட்டுவிட்டது. இதுவரை 13.64 கோடி பேர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்கியுள்ளனர். அவை அனைத்தும் டிஜிட்டல் வடிவில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் 26% வாக்காளர்களின் பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக லட்சத்தீவுகளில் 61%, குறைந்தபட்சமாக கேரளாவில் 6% பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் விண்ணப்ப விவரங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் தகவல் வெளியிட்டுள்ளது. உங்க பிள்ளைகளை அனுப்புவீங்களா? மனசாட்சி கொஞ்சம் கூட உறுத்தலையா? ஸ்டாலின் மகேஷை கிழித்த அண்ணாமலை. மரத்தடியில் நடக்கும் வகுப்புகள், போதுமான ஆசிரியர்கள் இல்லாதது, இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கும் பள்ளி கட்டடம் என அரசு பள்ளிகளின் பரிதாப நிலையை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறார். பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷின் சொந்த மாவட்டம் திருச்சியில் உள்ள அரசு பள்ளிகளின் அவல நிலையையும் வீடியோவுடன் பதிவிட்டு அண்ணாமலை அதிர வைத்திருக்கிறார். அந்த வரிசையில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியின் வீடியோவுடன் அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகில் உள்ள விளாங்காட்டூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளி கட்டடங்கள் செயல்பாட்டிற்கு தகுதியே இல்லாத அளவிற்கு மிக மிக ஆபத்தான நிலையில் உள்ளது. மேற்கூரைகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருக்கின்றன. மழை பெய்யும் போதெல்லாம் மேற்கூரை ஒழுகும் நிலையில் இருக்கிறது. சுமார் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வரும் இந்த பள்ளிக்கு புதிய கட்டிடங்கள் கட்டவோ மாற்று இடத்தை கண்டுபிடிக்கவோ பள்ளிக் கல்வித்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தவிர சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் பள்ளியின் வகுப்பறையில் வைக்கப்பட்டுள்ளன. எத்தனை ஆபத்தான நிலையில் இந்த அரசு பள்ளி மாணவ மாணவியரை வைத்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டித் தருவோம் என்று கூறிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சர் ஸ்டாலினும் இதுவரை எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார்கள் என்று பல முறை கேள்வி எழுப்பியும் இதுவரை எந்த பதிலும் அளிக்காமல் இருக்கிறார்கள். வாரம் ஒரு அரசு பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுவதும் சுவர் இடிந்து விழுவதுமாக இருக்கிறது. அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவியர் பாதுகாப்பு என்பது திமுக அரசுக்கு எத்தனை இளக்காரமாகிவிட்டது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஒரு கேள்வி: உங்கள் வீட்டு குழந்தைகளை இப்படிப்பட்ட கட்டிடத்தில் கல்வி பயில அனுப்புவீர்களா? தெரிந்தே நமது குழந்தைகளை இத்தனை ஆபத்தில் வைத்திருக்க உங்கள் மனசாட்சி உறுத்தவில்லையா என அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார். அமைச்சர் மகள் வீட்டில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை. ஊரக வளர்ச்சி அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மருமகன் துவாரநாதனுக்கு சொந்தமான பின்னலாடை நிறுவனம் வத்தலகுண்டு அருகே ஒட்டுப்பட்டியில் உள்ளது. இந்த நிறுவனத்தில் திண்டுக்கல் மற்றும் தேனியை சேர்ந்த 8,500 பேர் பணியாற்றி வருகின்றனர். வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு பின்னலாடை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் ஜிஎஸ்டி நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் 10 பேர் திடீர் சோதனை நடத்தினர். திண்டுக்கல்லில் உள்ள பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டிலும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இரு இடங்களிலும் மதியம் துவங்கிய சோதனை 4 மணி நேரத்திற்கு மேலாக மாலை 6 மணி தாண்டியும் தொடர்கிறது. கோவையிலிருந்து அதிகாரிகள் வந்துள்ளனர். இந்திரா வீட்டிற்கு வெளியே திமுகவினர் சிலரும் குவிந்துள்ளனர். மேலும் தீவிரமடைந்த வடகிழக்கு 15 மாவட்டத்தில் ஊற்றும் கனமழை. லிஸ்டில் எந்தெந்த ஊர்? முக்கிய வானிலை அப்டேட். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: நேற்று தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக வலுவிழந்து தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இன்னொரு பக்கம் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது.
இதன் காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மையப்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மழை தொடரும். குறிப்பாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் கனமழை கொட்டி தீர்க்கும். நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 24ஆம் தேதியில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் கனமழை கொட்டி தீர்க்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. ஸ்மிருதி மந்தனா திருமணம் வித்தியாசமாக வாழ்த்திய மோடி. ஐசிசி பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை முதல் முறையாக வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்தவர் ஸ்மிருதி மந்தனா. வயது 29, மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர். அணியின் துணை கேப்டனாக இருந்து கோப்பையை வெல்வதற்கும் மந்தனா முக்கிய காரணமாக இருந்தார். உலகக்கோப்பை தொடரில் அவர் 9 போட்டிகளில் விளையாடினார். இவற்றில் ஒரு சதம், 2 அரை சதம் என மொத்தம் 434 ரன் குவித்தார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் பலாஸ் முச்சல். பாடகராகவும் இந்தி பட இசையமைப்பாளராகவும் உள்ளார். இவர்கள் இருவரும் காதலர்கள். திருமணம் செய்து கொள்ள உள்ளனர். தனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதை இன்ஸ்டாவில் ஸ்மிருதி மந்தனா தெரிவித்தார். தான் மகிழ்ச்சியில் நடனமாடும் வீடியோவையும் அதுடன் இணைத்திருந்தார். இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி வீராங்கனைகள் ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஸ்ரேயங்கா பாட்டீல், ராதா யாதவ் மற்றும் அருந்ததி ரெட்டியும் மந்தனாவுடன் சேர்ந்து நடனமாடியுள்ளனர். லக்கே ரஹோ முன்னாபாய் என்ற இந்தி படத்தில் வரும் சம்ஜோ ஹோகி கயா என்ற பாடல் நடனத்தின் பின்னணியில் இசைக்கிறது. வீடியோவின் கடைசி பிரேமில் விரலில் மோதிரம் மாற்றி நிச்சயம் முடிந்துவிட்டது என்பதை மந்தனா காட்டுகிறார். ஸ்மிருதி மந்தனா பலாஷ் முச்சல் திருமணம் வரும் 23ஆம் தேதி இந்தூரில் நடக்கவுள்ளது. பிரதமர் மோடி மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மணமக்களின் கனவுகள் ஒன்றாக வளரட்டும், மகிழ்ச்சி மற்றும் புரிதல் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி அவர்களின் பயணம் செல்லட்டும். ஸ்மிருதியின் அழகான கவர் டிரைவும் பலாஷின் இனிய இசையும் ஒரு அற்புத கூட்டாக மாறும். கணவன் அணிக்கும் மனைவி அணிக்கும் இடையே ஒரு கிரிக்கெட் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை எனும் விளையாட்டில் இரு அணிகளும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இருவருக்கும் என் ஆசீர்வாதங்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் நிலநடுக்கம், இடிந்து விழுந்த கட்டடங்கள், இடிபாடுகளில் சிக்கி 6 பேர் மரணம். வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நர்சிங்டி மாவட்டத்தில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.7 பதிவானது. டாக்கா மற்றும் பக்கத்து மாவட்டங்களில் நிலம் குலுங்கியதால் கட்டடங்கள் இடிந்தன. இடிபாடுகளில் சிக்கி 6 பேர் இறந்தனர். 50 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மீட்பு பணிகள் நடைபெறுகிறது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டது. வீடுகளில் இருந்த பொருட்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சத்தில் வெளியே ஓடினர். கொல்கத்தா சாலைகளில் திரண்டனர். டாக்காவில் நடைபெற்ற வங்கதேசம் அயர்லாந்து இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் நிலநடுக்கத்தால் சிறிது நேரம் தடைப்பட்டது.